இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவார்த்தை நம்மை உப்பாய் வாழ்வோம், ஒளியாய் ஒளிர்வோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்மை 2 ஆழமான உருவகங்களால் அழைக்கிறார். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். இவை நமது அடையாளம் அல்ல, மாறாக நமது அழைப்பு. முதலாவது, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு சிறிதளவுதான், அது குறைவுதான், அளவில் மிகவும் சிறியதுதான். ஆனால் அதனுடைய தாக்கம் அளப்பெரியது. உப்பு இல்லை என்றால் உணவு சுவையில்லை. அதுபோலவே கிறிஸ்துவ வாழ்க்கையில் நெறி இல்லை என்றால் உலகிற்கு மனிதத்துவத்தின் சுவை குறைந்துவிடும். இயேசு கேட்கிறார், உப்பு ஓப்பற்று போனால் அதற்கு எதற்கு தான் பயன்படும் என்று. உவர்ப்பு இழந்த உப்பு போல மதிப்புகளை இழந்த விசுவாசம் செயலற்ற ஆன்மீகமாக மாறிவிடுகிறது. வார்த்தையாய் மட்டும் இருக்கும் கிறிஸ்தவம் இவை உலகிற்கு ஒருபோதும் உதவாது. இதைதான் செயலற்ற விசுவாசம், செத்த விசுவாசத்திற்கு சமம் என்கிறது இறைவார்த்தை. இன்று நாம் நம்மையே கேட்டு பார்ப்போம். நான் என் குடும்பத்தில் உப்பாக இருக்கிறேனா? என் பணியிடத்தில் நேர்மையின் சுவையை நான் முழுவதுமாக தருகிறேனா? சமூகத்தில் நீதியின் உவர்ப்பை சேர்க்கிறேனா? இரண்டாவது, நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஒளி இருளோடு சண்டை போடுவதில்லை. ஒளி வந்தால் இருள் தானாக மறைந்துவிடும். இயேசு சொல்கிறார், மலை மேல் இருக்கும் நகர் ஒருபோதும் மறைவாய் இருக்க முடியாது என்று. விசுவாசம் என்பது மறைத்து வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அல்ல, ஒரு பொருள் அல்ல. அது வாழ்வில் வெளிப்பட வேண்டிய சாட்சி. ஒளி என்றால் நம்பிக்கை தருவது, திசை காட்டுவது, வழி காட்டுவது, வழி தவறினோருக்கு பாதை காட்டுவது. நாம் தனியாக இருக்க வேண்டியது மேடையில் அல்ல. நாம் ஒளியாக இருக்க வேண்டியது அலங்கார நிகழ்ச்சிகளில் அல்ல, மாறாக நம்முடைய அன்றாட வாழ்வில். மூன்றாவது, விளக்கை மரக்காலுக்குள் வைப்பதில்லை. பல நேரங்களில் நாம் விசுவாசம் உண்டு, ஆனால் வெளிப்பாடு இல்லை. ஜெபம் உண்டு, ஆனால் செயல் இல்லை. ஆலயம் உண்டு, ஆனால் சாட்சி இல்லை என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இயேசு தெளிவாக சொல்லுகிறார், ஒளி மறைக்கப்படுவதில்லை, ஒளிர்விப்பதற்கே என்று. நான்காவது, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. ஏன் மக்கள் நம்மை பார்த்து புகழ வேண்டுமென்றா? ஏன் பிறர் நம்மை பார்த்து பாராட்ட வேண்டுமென்றா? அல்ல, உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வதற்காக என்கிறார் இயேசு கிறிஸ்து. நமது செயல்கள், நமது பணிவு, நமது மன்னிப்பு, நமது அன்பு, இவை எல்லாமே கடவுளை நோக்கி மனிதனை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டும் என்கிறது இன்றைய இறைவார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய உலகம் இன்னொரு போதனையை அல்ல, மாறாக ஒரு வாழ்ந்த சாட்சியையே எதிர்பார்க்கிறது. உப்பாயிருந்து சுவை சேர்ப்போம், ஒளியாயிருந்து இருளை அகற்றுவோம். வார்த்தையால் அல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையால். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.